வெல்கம் மக்களே. இந்து மதத்தோட ரொம்பவும் முக்கியமான கடவுள்னா அது சிவபெருமான் தான். புராணங்கள்ல படி ஆதியும் மந்தமும் மாற்ற ஈசன் தான் பரம்பொருளா இருந்து எல்லாத்தையும் தீர்மானிப்பவரா இருக்கிறாரு. அதனாலேயே அவருக்கு ஆதிமூலர்னு இன்னொரு பேரும் இருக்கு. மொத்தத்துல சிவபெருமான் ஞானம், சக்தி, சமநிலை, சுய உணர்வுன்னு மொத்த பிரபஞ்சத்தோட வெளிப்பாடா இருக்கிறாரு. நீங்க உன்னிப்பா கவனிச்சிருந்தீங்கன்னா மற்ற கடவுள்களை விட சிவபெருமான் தோற்றம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். சிவபெருமான் உடல்ல எந்த ஒரு தங்க ஆபரணமும் இருக்காது. அது மட்டும் இல்லாம ஜடாமுடி, கழுத்துல பாம்பு, தலையில கங்கை, இடுப்புல புலித்தோல், உடல் முழுக்க பூசண சாம்பல், அவர் உருவமே ஒரு துறவி போலதான் காட்சி அளிக்கும். இப்படி ஆத்மாத்மா காட்சி அளிக்கும் சிவபெருமான் உடல் நமக்கு உணர்த்தும் வாழ்க்கை ரகசியங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல சிவபெருமானோட மூன்றாவது கண். அது நமக்கு என்ன உணர்த்துதுன்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு செயலையும் மனக்கண்ணால பார்க்கும் போதுதான் அதோட உண்மை தன்மையை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அந்த செயலோட சாத்தியத்தன்மை, அதாவது அந்த செயலை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார முடிக்க முடியுமா இல்ல அது சாத்தியமற்ற காரியமானு நம்மளால மனக்கனால பார்க்கும் போதுதான் கட்டாயமா தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் சிவபெருமான் மூன்றாவது கண் நமக்கு உணர்த்துது. எந்த ஒரு பிரச்சனையையும் மனக்கண்ணால பார்த்தா மட்டுமே அது சுலபமா நம்மால கையாள முடியும். அடுத்ததா சிவபெருமான் கழுத்துல இருக்கிற நாகம். அவர் மீது ஓய்வெடுக்கும் தனிப்பட்ட ஜீவன் இல்லனா ஆன்மாவை குறிக்கும். ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னோட நலனுக்கு உச்சக்கட்ட கடவுள் சக்தியும் நம்பி இருக்கிறது தான் இது குறிக்குது. இது மட்டும் இல்லாம எல்லா உயிரினமும் அதோட வாழ்க்கை பயணம் முடியும் போது இறைவனை போய் ஐக்கியமாகிறது தான் இதை நமக்கு உணர்த்துது. அடுத்து சிவன் ஜடாமுடியில இருக்கிற நிலா. வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வளர்ப்பிறையாகவும் தைப்பிறையாகவும் வரும்னும் அதற்காக மனிதன் துவண்டு போகக்கூடாது அப்படிங்கிற தத்துவத்தை விளக்குது. கூடவே இந்த வளர்ப்பிறை தைப்பிறை தத்துவம் சிவன் அழிவில்லா தன்மையையும் முக்காலும் அறிந்த ஆற்றலையும் நமக்கு உணர்த்துது. அடுத்ததா சிவபெருமான் தியான நிலை. சிவபெருமான் உருவ படங்கள்லே பெரும்பாலான நேரத்துல நம்ம தியான நிலையை தான் பார்த்துருக்கோம். அதுக்கு காரணம், ஒரு மனுஷன் தியான நிலையில இருக்கும்போது ரொம்பவே அமைதியாகவும் கவனமாகவும் இருப்பான். எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஒருத்தர் அமைதியான மனநிலை எடுக்கிற முடிவுகள் தான் நமக்கு நன்மையா ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம மனிதனா பிறப்பெடுக்கிற எல்லாருமே தியான நிலையை மேற்கொள்ளணும்னு நமக்கு உணர்த்துது. அடுத்ததா சிவன் உடம்பு முழுக்க பூசப்பட்டிருக்கும் சாம்பல். அது நமக்கு என்ன உணர்த்துதுன்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே தற்காலிகமானது தான். இந்த உலகத்துல நீங்க சேர்த்து வைக்கிற சொத்து, பணம், புகழ் எதுவுமே கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்க போறது இல்ல. கடைசியா மிஞ்ச போவது வெறும் சாம்பல் மட்டும்தான். அதனால நிலையில்லாத இந்த வாழ்க்கைய நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல நாம சந்தோஷமா மட்டும் இருக்கிறது இல்லாம நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா வச்சுப்போம்னு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். மேலும் இது போல் ஆன்மீக தகவல் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. எஸ்கே ட்ரூத் ஜோன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அமுத்திருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் எஸ்கே. இது ட்ரூத் ஜோன். பாய். நன்றி.